ஓ பாத்திரமும் கழுவையிலே நான் கழுவட்டுனா இருக்கும் போட்டுட்டு போயிருக்கு. நான் கழுவி அவ காணும். கொஞ்சம் விட்டு கொடுத்தா நமக்கு தலைக்கு மேலே யார வர்றாங்க. ஓ தின்னது எள்ளு கடலை யாருனதா இருங்க. என்ன சொல்லலையா? அது 2 கிலோ வெயிட் கூடி போச்சு கேட்டி. அதான் வெயிட் குறைச்ச எக்ஸசைஸ் செய்துட்டு இருக்கேன். சும்மா 24 மணிக்கூறும் தின்னுட்டு இருந்தாலே வெயிட் யாரதான் செய்யும். பாக்கி ரெஸ்ட் கொடுங்க, வெயிட் தானே குறையும். என்னத்த வாய முடியச்சுங்க. நான் ஒரே பணத்துல சாப்பிட இல்லை. எனக்கு மாப்பிள்ள கஷ்டப்பட்டு வேலை செய்த பணத்துல தான் தின்னேன். யாரு வேலை செய்த பணத்துல தின்னாலும் சரிதான். அடுத்த நேரம் தின்னன்மைங்களே பாத்திரம் எல்லாம் கழுவணும். நீ தின்ன பாத்திரத்தை நான் கழுவி நீ காணுவ. நீ வேணுமே போய் கழுவு. ஏன் அதுல நீங்க தின்ன பாத்திரம் இல்லையா? நான் கழுவி நீங்களும் காணுவிய. என்னத்த மருமலை காலத்தையே தொடங்கியாச்சா? எங்க வர கேட்கணும் தெரியுமா? கேட்கவே என்ன செல்லுன்னு இறங்கின ஒரு ஆள் பாத்திரத்தை கழுவிங்க. நீங்க என்னத்த மாமியை செல்லுது? உள்ள பாத்திரத்தோட எல்லாம் எச்சி ஆக்கி படுத்து அவ தின்ன எச்சி பாத்திரத்தை நான் கழுவணுமா? ஏன் அதுல நீங்க தின்ன பாத்திரம் கிடக்கல, அதை நான் கழுவணுமோ? 2 பேரும் சண்டை பிடிச்சாதுங்க. 2 பேருமா கழுவிங்க. அப்படின்னா நான் கழுவல, நீங்க சோப்பு தேய்ச்சி வைங்க. அப்படி இருக்கா நீ கழுவண்ட. எப்பவுமே ஈஸியான வேலை உனக்கு, கஷ்டமான வேலை எனக்கா? நீ பாத்திரத்தை தேய்ச்சி போட்டு நான் கழுவி எடுக்கல. நான் தேய்ச்சி நீங்க காணுவிய, நான் தேய்ச்சி நீயும் காணுவ. 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துதெல்லாம். பாத்திரம் தானே நான் கழுவல. நீ என்னட்டு என்ன வேலைக்கா வச்சிருக்க? இல்லாம நீங்களும் என்ன வேலைக்கா வச்சிருக்கிறிய? நீ ஒருபாடு துள்ளாத. நான் தான் இந்த வீட்டுல மூத்த மருமோ. நான் சொல்லியதான் இங்க நடக்கும். மூத்த மருமான கொம்பா முளைச்சிருக்கு. பாப்ப நீயா நானான்னு. ஏங்க வா, நான் இதெல்லாம் எடுத்து அங்க கொண்டு போய். அவ இங்க இல்ல, வெளியில போன் பேசிட்டு இருக்கேன். அப்படின்னா இதெல்லாம் எடுத்து உள்ள வைக்காம சாதனை வாங்க போன ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அப்புறம் அரிசி சீனி எண்ணெய் எல்லாம் தீர்ந்து பார்த்தியா? அதுக்கு உங்களுக்கு நான் மட்டும் அம்மா நாட்டு உண்டு, அவனை உண்டு இல்லை. அவன்டா அடிக்காளுங்க. அப்படி என்ன சாதனம் வாங்கி கழிச்சு தள்ளிட்ட 4 சோப்பு மேல காய்கறி வேணும் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா, அம்மா நீங்க ஒண்ணு செய்யுங்க. என்ன சாதனம் வாங்கணுமோ அதுக்கு லிஸ்ட் போட்டு தருங்க. ஆனா ஒண்ணு, எவ்வளவு சாதனம் வாங்கணுமோ அதுல பாதுகாத்து லிஸ்ட் போட்டு தரணும். என்னத்த மன இப்படி செய்தி? அவ்வளவுதான் இப்படின்னு பார்த்தா நீங்களும் இப்படி செய்தா எப்படி? அதுக்கு அம்மா ஒண்ணு செய்யுங்க. யாரெல்லாம் என்ன சாதனம் வாங்கணுமோ அதுக்கு லிஸ்ட் போட்டு தருங்க. ஆனா ஒரே ஒரு காரியம் மட்டும் பாத்துருங்க. லாஸ்ட்ல பில் வரப்ப 2 பேரும் ஒரே பில் வரணும். இப்ப வாங்கினது 500 ரூபா ஆச்சு. ஓ அப்ப இதுக்கு கணக்கு தனியால வச்சனமா இருக்கும். ஆமா எழுதி வச்சனா. இதுல சும்மா கிடைச்சது ஒண்ணு இல்லை. நானே இது விலை கொடுத்து வேணும்தான். சாப்பிடிய காரியத்துக்கு 2 பேரும் சண்டை பிடிச்சது. இங்க நீங்களும் உங்க பெண்டாட்டி மாதிரில மட்டும் தானே உண்டு. இல்லாம வெளியில யாரங்களை வந்து கொண்டு போகணுமா? சில கணக்கோ பார்க்கலாம் வச்சுக்கணும். அண்ணன் தம்பியா இருந்தாலும் வாயம் வேற வேறதான். நீங்க ஒண்ணு செய்யுங்க, லிஸ்ட் போட்டு தரீங்க. ஆனா ஒண்ணு, லிஸ்ட் போட்டு தர சாதனம் மட்டும் தான் நான் வாங்குவேன். அப்ப எளிய தர சாதனம் மட்டும் வாங்கினா போருமா? மீன் பால் காய்கறி அது ஒண்ணும் வாங்கண்டாமா? இனி இதுக்கு உங்க பிரமண்டே நடக்கணுமா? அதுக்கு 500 1000 ஆகும். அவ்வளவுதானே. அதெல்லாம் தரலாம். 500 1000 கொண்டு எப்படி மன தேவையான? டெய்லி 2 லிட்டர் பால் வேணும். அதுக்கே மாசம் 3000 ரூபாய் வேணும். அதுக்கு நான் டெய்லி 2 சாய் தான் குடிச்சேன். 8 10 சாய் குடிச்சது அவனை பண்ணாட்டி இருந்தான். அதனால அதுக்குள்ள பைசா அவன்கிட்ட கேட்டு வேண்டுங்க. அவன் சொன்னது கேட்டே இல்லை. அவன் எவ்வளவு தரானே அதே போல நானும் தரும். இது கணக்கில் சாதனம் தானே. இதே நான் ரூம்ல இருக்கட்டும். எனக்கு பணம் மரத்துல ஒன்றும் காய்ச்சல். கொண்டு வா. நீ அவனை பெண்டாட்டியை கொண்டு அங்க அவத்தகடல ஒன்று வச்சிருங்க. எங்க போறியா மாமியே? அவ்வளவு வயிறு வேதனையா மருமகள்? அதான் சாப்பாடு கொண்டு போறேன். வயிறு வேதனையா? யாருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நல்லா தானே இருந்தா. இது வேற ஒண்ணும் இல்ல. சாப்பாடு மேல கொண்டு கொடுக்க இது ஒரு புதிய அடவு. இப்படி செல்லாத மருமகளை காலையிலே உடம்புக்கு முடியல. சாப்பாடு கொண்டு மேல தரணும்னு சொன்னேன். கொடுங்க கொண்டு கொடுங்க.
இதே போல ஒரு வேலைகளே ஒரு இடமும் பார்த்ததில்ல. மனசாட்சி வேண்டாமா? முடியாத கிளவிய மேலேங்கிலே நடக்க வச்சு இவளு கொண்டு கொடுத்தாதான் இறங்கும். வந்து பின்ன செத்தா போவா. ஏன் என்ன ஆச்சு? காலத்தை தத்துறதுக்கு நிக்க என்ன செல்ல மாமி காலத்தே தொடங்கியாச்சு ரூம் சர்வீஸ். மகாராணி மேல சாப்பாடு கொண்டு போயிருக்கு. இப்ப வாரி கொடுத்துட்டுதான் கீழே வருவனுமா இருக்கா. வாரி கொடுக்க என்ன இருக்கு? அவன் ஒன்று இல்லை, அவன் மாதிரி கொடுப்பானா இருக்கு. தலை எழுத்து இவன் எல்லாம் ஒரு ஆனா அம்மையை வச்சு அந்த வேலை இங்கே வச்சனா. ஆமா, இன்னும் சமையல் நீயா பண்ண? நான் ஒன்னும் சமையல் பண்ணல, மாமி தான் சமையல் பண்ணுச்சுனா. நாங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சதை பார்த்து நீங்க அடுக்கலையே வரண்ட நானே சமையல் பண்ணலான்னு சொல்லிச்சுனா. அது சரிதான். என் யாரும் செல்ல மாட்டேன்ல, நீ வேலை செய்து கொடுக்கறேன்னு. யாரு செல்ல அந்த வேலை கல்லையா? அவளுக்கு இப்ப சொர்க்கம் கிடைச்சது போல. நீங்க வேறுங்க உள்ள. தூக்கம்ம பார்த்து எடுத்து தூருங்க. மொத்தமா பொடியும் பேப்பர் மாதிரி எல்லாம் நான் தொடச்சு எடுக்கிறதுனா இருக்கு. ஒரு விற்பி இல்லாத சாதனை. ஓ, ஒரு விற்பிகாரி வந்துருக்கியா? நேத்தை நான் தானே தொடச்சேன். தொடச்சும் போது இப்படிதான் கிடந்தது. நேத்தை நீ தூத்ததோட பாக்கி. அது தூத்தோட வந்து தொடச்சோட 4 மணிக்கூர் கழிஞ்சு தொடச்சா இப்படிதான் இருக்க. நான் செல்லியா இருக்க. மரியாதைனா மரியாதை இல்லைன்னா இப்ப இட்டுட்டு போவேன். என்ன பயங்காட்ட வச்சிய? நான் தூத்தாதானே நீ துடைப்ப. நான் தூக்கல, நீ என்ன செய்வ? மரியாதை தூத்து போடுங்க. இல்லைன்னா சுபாவம் மாறம் பாத்துக்கிடுங்க. ஒரு மரியாதைக்காரி வந்திருக்க. நீ தான் செல்ல வேண்டியதான். காலத்தை ரூம்ல போய் அடை இருக்கவே தானே. அடகோழி கூட உன்னிட்ட தோத்து போகும். நீ குளிச்சது இல்லாம என்னைக்கு எங்க கீழே இறங்கி வந்திருக்கிறியா? ஒன்ன போல ஒரு வேலை கட்டி நான் இதுவரை பார்த்ததே இல்லை. நான் நினைச்சா உன்னை வச்சு இங்க உள்ள எல்லா வேலையும் செய்ய வச்ச முடியும். பாக்குறியா? வா பாப்போம். ஐயோ, ஆகா, இப்ப எல்லா வேலையும் தனியா செய்ய வேண்டியது வருமா? கங்கால எங்க வா, நான் கிளியரா தூத்து தரேன்பா. அப்படி வருங்க வலிக்கு. செம்மையா தூத்து போட்டுருக்கணும் சொல்லியாச்சு. சரி, இப்படி தூத்தா போதுமா? ஓ, என்னத்த இது? யாது காட்டுல இருந்து பிடிச்சிட்டு வந்ததே என்னதான். மருமலை எனக்கு சுத்தமா உடம்பு முடியலை. பத்தேன்னு வருவியா? சாப்பாடு ரெடி பண்ணணும். என்னாச்சு மாமியா? காலத்தை ஒரு பிரச்சனை இல்லாம எல்லாம் இருந்தது. காலையிலேயே முடியலை பத்தியா? எப்படியோ ரெடி பண்ணுங்க. அது மாமியா என்ன பிரியாணி ரெடி பண்ணி தருவீங்களா? பிரியாணி மட்டும் போதுமா? செல்லுல 4 ஜனம் கூட பார்த்துட்டு எல்லாம் மாமி ரெடி பண்ணி தருவேன். நான் உங்கள்கிட்ட ஒன்றும் செல்லையில இல்லை. நான் மாமியிட்ட தானே சொன்னேன். நீங்க வேறுங்க மாமியா, நான் இதை ரெடி பண்ணி தருங்க. எனக்கு சுத்தமா முடியலை மருமலை. நானே அவட்ட சோறை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். நீ ஒன்று ஃப்ரிட்ஜில் சாதனை எல்லாரும் 2 வரை மட்டும் பிடிச்சதையெல்லாம் வச்சு குறைத்துனுங்க. நான் கொஞ்சம் ரெக்கடா கட்டு. அப்புறம் மனசுல ஆசையை வச்சிருக்கேன்டா. போ போய் ரெடி பண்ண. நான் வச்சு இங்கே யாரும் தின்னேன்டா. மாமியை நாங்க ஒண்ணு வெளியில போயிட்டு வரேன். எங்க போறோம்? அம்மா என்ன கூட வேலை செய்ய ஆளுங்க மோனுக்கு பிறந்த நாள் எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்து. சரி, நாங்க போயிட்டு வந்துடட்டா? சரி மோன, போயிட்டு வா. சரி வா போவோம். இப்போ லேட் ஆயிட்டு. சரி மாமியை நாங்க போயிட்டு வரோம். அவிய 2 சரவியாச்சு. அவியப்பா நான் நமக்கும் போவோம். என்னன்னு நம்ம எங்க வீட்டோட வேலை செய்யட்டுனா இருக்கேன். நம்ம செய்த அவிய தின்னாண்டா. ஆமா, நாங்க வெளில போயிட்டு வரோம். என்ன? ஆமா, அவியெல்லாம் வெளியில போயாச்சு. நீங்களும் வெளியில போறீங்க. நமக்கு சாப்பாடு ஒன்று ரெடி பண்ணாண்டாமா? எங்களுக்கு வேண்டாம் மாமியா, நாங்க வர லேட் ஆகும். நாங்க வரம்ப வெளியில சாப்பிட்டுட்டு வருவோம். நீங்க வேணுமெங்க உங்களுக்கு தேவையை கொஞ்சம் சமையல் பண்ணுங்க. நீ நம்ம லேட் ஆகுது. சரி மாமியா, நாங்க போயிட்டு வரோம். நல்ல பிள்ளை. இவ்வளோ முடியாத உறவு. நான் காலையில் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தேன். ஏன்னா ஒரு கிளாஸ் தண்ணி அனுமதிக்க காலையில். இவளை இப்படியே விட்டா சரியாவாது. ஹலோ.